சரந்தாஹ தீர்காயத்வாஹ யவஹ ரக்தாஹ குணதாத்வாயாச குரிவ சரகஸ்ரமாயவ தேவசம்ஞாஹ காமக்ரம்ஞாஹ சர்வாணம். பேராண்ட நமது நத்தமேடு கிராமத்தில் கிராமவாசிகளே, அதனை சுற்றிய உள்ள கம்பளைக்காரகுப்பம், புதுகுப்பம், ஏம்பலம், தென்னம்பாக்கம், மூர்த்திகுப்பம் நிறைய கிராமத்திலிருந்து இந்த சுவாமியுடைய திருக்கல்யாணத்தை கண்டுகளிக்க நிறைய பக்தர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அமைதி காத்து நமது வீட்டில் எப்படி ஒரு சுக நிகழ்ச்சி நடக்குமோ அதே மாதிரி இந்த சுக நிகழ்ச்சி சுவாமியுடைய திருக்கல்யாணம் நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு எப்படி நம்ம கல்யாணம் பண்றோமோ அதே மாதிரி இந்த திருக்கல்யாண வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா பெரிய விசேஷம் என்னன்னா, நம்ம திருக்கல்யாணத்துல ரக்ஷாபந்தனம் சொல்வார்கள். அந்த ரக்ஷாபந்தனா என்னன்னாக்கா காப்பு கட்டுறது. ஏன்னா முகூர்த்த ஆரம்பிக்கிறனாக்கா வீட்டுல ஆரம்பிக்கிறாக்கா அந்த வீட்டுல வந்து முகூர்த்த காலம் நடுவாங்க. அந்த முகூர்த்த காலம் பந்த காலம் சொல்லுவாங்க. அந்த பந்த காலம் செய்து, ஏன்னா அது வந்து அந்த வீட்டுல வந்து முகூர்த்தங்கள் ஆரம்பம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே வீட்டெல்லாம் செய்வாங்க. இப்போ வீட்டுல மண்டபத்துல செய்யறாங்க. அந்த மண்டபத்துல செய்யறப்ப ஏன்னா இவ்வளவு கும்பலுக்கு அந்த மண்டபத்துல வச்சு செய்தாதான் திருப்தி படும். ஆகியா அதே மாதிரி நம்ம ஊரில் அமைந்திருக்கோம் ஐயனாருடைய திருக்கல்யாணம். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாரும் சேர்ந்தாதான் சுவாமி நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய கும்பல் வந்திருக்கும். ஒரு பேர், ரெண்டு பேர், மூணு பேர் செஞ்சாக்கா அந்த கல்யாணம் திருக்கல்யாணம் அவ்வளவு எடுப்படாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பேர் இருக்காங்கன்னாக்கா எல்லாமே அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு அவாவாருக்கும் ஒரு வீட்டுல திருமணம் ஆகாதவங்கள், திருமண தடங்கள், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுதல் அனைத்துமே ஒரு தடங்களாக இருக்கும். இந்த சுவாமி திருக்கல்யாணத்தை பார்த்தாலே அந்த தடங்கள்லாம் நீங்கும். சுவாமி கண்டிப்பாக நீங்கள அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல வாங்க. அடுத்த வருஷம் திருமணம் ஆகலாம் எனக்கு கேள்வி. அதுக்கு நான் போறேன். ஏன்னா அந்த சுவாமி எவ்வளவு நம்ம பேராசிட்டமல் டாக்டர் வந்து மாத்திரை கொடுப்பார். அந்த மாத்திரையை வந்து சாதா மாத்திரை தான் மெடிக்கல் தான். ஆனா டாக்டர்கிட்ட போயிட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா சரியாயிடும். அவர் சொல்ற ஒரு விதம். அதே மாதிரி ஐயனாருடைய பார்வை பட்டு கண்டிப்பாக அந்த வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும். இது வந்து உண்மை, 100% உண்மை. ஆகியால்தான் திருக்கல்யாணம் எல்லாருமே வந்து உட்கார்ந்து அமைதி காத்து செய்யறாங்க. அந்த திருக்கல்யாணத்துல பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய சாதா ஒரு சின்ன கல்யாணமா ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பெரிய லெவல்ல ஆயிடுது. அதுல வந்து எல்லாமே அவங்களுடைய பெரிய மாற்றங்கள். இது வந்து பெரிய சாதா ஆரம்பிச்சோம். நாங்களாம் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சாதா ஒரு கல்யாணம் ஐநா கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு அங்க இருந்து கலவரம் எடுத்துன்னு சாமி எடுத்து ஜோடிச்சு வருவோம். மறுபடியும் அந்த சாமியெல்லாம் இறக்கி அர்ச்சனை தீபாராதனை செய்து அங்க வந்து மறுபடியும் எல்லா சாமியும் கிளப்பி அங்க ஒரு காலையில வந்து சுவாமி ஆகும். எங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து 10 மடங்கு 20 மடங்கு ஆகி போச்சு. இன்னைக்கு 100 மடங்கு ஆகி போச்சு. அதுல ரொம்ப விசேஷமான திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. விழாக்களும் பிள்ளைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அந்த ரக்ஷாபந்தனம் சொல்றாங்க, காப்பு கட்டுறது. காப்புலாம் எவ்வளவு பேருக்கு காப்பு கட்ட முடியாது. ஏன்னா ரொம்ப இல்லை. அதனால யூனிஃபார்மா போட்டுருக்காங்க எல்லாருமே. பிள்ளைங்க எல்லாமே யூனிஃபார்மா போட்டுருந்தாக்கா ரக்ஷாபந்தனம் தான் அது. ஏன்னா அந்த ரக்ஷாபந்தனம் செஞ்சு வேஷ்டி அந்த ஷர்ட் வந்து ரக்ஷாபந்தனம் தான். ஏன்னா அவங்க தான் அந்த சுவாமியெல்லாம் போக முடியும்.
செய்ய முடியும். ஏன்னா நம்ம செய்து நமக்கு ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்கா, அந்த ஸ்டேஜ்ல தாண்டிப்போம். நம்ம அவங்க வந்து இது செய்வாங்க அவங்க செய்வாங்க. அதே மாதிரி அந்த திருக்கல்யாணத்துக்கு அருமையான குருமந்திரங்கள், அருமையான நாதஸ்வர கச்சேரி. அந்த நாதஸ்வர கச்சேரியில ராதாவை சொல்லணும், ராதாவும் நட்டமிட்ட ஒரு வீடு கட்டணும். ஏன்னா இந்த ஊர்ல ஒரு ஆயிரணும். ஏன்னா எல்லா வசதிகளும் ஒரு பேரை போட ஆரம்பிச்சாங்க. அதனால ராதா வந்து அவருடைய இசையால இந்த ஊரை கட்டி போட்டார். ஐயா ராதா இல்லைனாக்கா இந்த திருமணம் வந்து இந்த கல்யாண வைபவம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். என்ன சாமி காலையில் தானே கல்யாணம் பண்ணுவாங்க, நம்ம சாயந்தரம் செய்யறோமே அப்படின்னு சொல்லும்போது சூரியோதயம், அந்த சூரியோதயம் வரும்போதுதான் சுவாமி திருக்கல்யாணம் பண்ணணும். நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும். மனுஷாளுக்கு சூரியோதயம், சுவாமிக்கு பாத்தீங்கன்னா சந்திரோதயம். அந்த சந்திரோதயம் சூரியன் சந்திரன், அந்த சந்திரன் நிலா வந்த போது சுவாமி வந்து பார்க்கடல்ல அந்த சொர்க்கத்துல பாத்தீங்கன்னாக்கா சுவாமி அப்படியே அமர்ந்திருப்பார். அதனாலதான் பொற்கிற பூர்ணியோட அவர் காட்சி அளிக்கிறார். ஏன்னா அதுக்கு அடுத்து வரிசை வைக்கிற ஒரு வைபவம் இருக்கு. என்ன சாமி இதெல்லாம் வருஷம் கிடையாது, அப்படியே கிடையாது. சுவாமி கிட்ட நம்ம ரொம்ப கடுகு, நம்மலாம் வந்து கடுகு. சுவாமி பெரிய சமத்துவம், நம்மளால முடிஞ்சது அது சுவாமிக்கு ஒரு கற்பூர தீபாவளி கற்பூர செலவு ஆகட்டும், ஒரு கற்பூரம் ஏற்பட்டும் அப்படின்னு சொல்றதுதான் மொழி சொல்லுவாங்க. அதே ஏன் இதெல்லாம் சொல்றாங்க, சுவாமியை பார்த்தோம் மனுஷாவுக்கு இதெல்லாம் செய்யுது. மனுஷா கல்யாணம் பாத்தீங்கன்னாக்கா சுவாமிக்கு எப்படி நடக்குமோ அதே நம்ம செய்யணும். சொல்றாங்க இந்த 5 பேர் வந்து கால் நடும், 5 பேர் கால் நடும் போது அவங்க எல்லாமே நம்ம விலங்குல வந்து 5 முகம். அந்த 5 முகம் வந்து எப்படின்னாக்கா பஞ்ச கன்னிகைகள் 5 பேர் வந்து அப்படி கால் நடவும் சொல்லிட்டு இதெல்லாம் நான் சொல்ல பெரியவங்க செய்த வச்ச ஒரு விஷயம். ஆகையால்தான் ஒரு மனிதனாக பிறந்தால் சாமி ரொம்ப நாள் பேச நினைக்காதீங்க, கொஞ்சம் அமைதிக்காகிறதுக்காக தான். யாரும் பேச மாட்டாங்க, ஏதாவது கொஞ்சம் கேட்டாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. ஆகையால சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்து வரிசைக்கு வந்த திரும்ப கல்யாணம் முடிஞ்சு வரிசை என்ற வைபவம் உண்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா வைகால அன்னதானம், எல்லாருக்குமே சமபத்தி போஜனம், எல்லாருக்கும் சமபத்தி போஜனமும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆகையால இது உண்மையாலுமே நம்ம பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா சென்னையில இருந்து யூடியூப் நம்ம வந்திருக்காங்க. இது வந்து பேராசிரியர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வந்து இந்த திருக்கல்யாணத்தை யூடியூப் எடுத்து நாங்க போடுறோம், எங்களுடைய இதுல போடுறோம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆகையால இந்த திருக்கல்யாண வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அமைதி காத்து இந்த திருக்கல்யாணத்தை கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சார்பாக. அடுத்தபடியாக யாருக்கு எந்த குறைகள் இருந்தாலும் மனசுல எந்த இதுவாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் இது கண்டிப்பாக நடக்கும். இது ஒண்ணு. இது ஐயனாருடைய நிறைய அவருடைய ஆசீர்வாதம். அதையால திருக்கல்யாணம் அழைக்கிறோம். வாழ்த்து. ஆயுஷ்வந்தகே பிரதிதிஷ்டதே சுக்லம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னே சர்வ விக்னோபசாந்தகே லம்போதர விக்னராஜோகநாத
पुष्पमालिकाग्मन्यासं वां समताय नमः वां एकदन्ताय नमः वां कपिलाय नमः वां लंबोदराय नमः वां विकटाय नमः वां विनायकाय नमः वां धूमकेत्याय नमः वां गणाध्यक्षाय नमः वां बालचन्द्राय महागणपति महालक्ष्मी दीपं दर्शयामि शुभं महाकाय सूर्यकोटि गौरी नारायण नारायण नमः नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मणाय जगदृष्णाय श्री गोविंदाय जावरण तेरो भरपदे पन्नी उद्दिगम मन कयंद கை பிடிச்சிருக்காங்க அப்படி சரி
நவதாங்க கவர் வரும் கவராக போடுங்க கவராக உள்ள போடுங்க எல்லாரும் 5 பேர் கையில போடுங்க ஏங்க சாப்பாடு நீங்க போட்டு எடுத்து வைங்க மார்க்கம் Absolutely.